வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. உதயநிதியின் வேட்புமனு ரத்து. வெளியான தகவலால் திமுகவின் தொண்டர்கள் அதிர்ச்சி. நண்பர்களே, இந்த ஒரே ஒரு வீடியோவிற்கு ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 2026 சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. சேப்பாக்கம் தொகுதியில் இரண்டாவது முறை போட்டியிடுவதற்கு ஏப்ரல் 2ஆம் தேதி வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். அதில் அவரது சொத்துக்கள் மற்றும் அவரது மனைவியின் சொத்துக்களில் தற்பொழுது சில மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் இதனால் அவர் முறைகேடு செய்ததாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அந்த மனுவை தற்பொழுது ரத்து செய்துள்ளனர். வேட்புமனு ரத்து செய்யப்பட்டிருப்பதால் அதிர்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட பலரும் மீண்டும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்வதாகவும், ஆனால் சொத்து பட்டியல் முறைகேடு இருப்பதால் நீதிமன்றத்தை நாடக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்றும் கூறப்படுகிறது. உதயநிதி மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் மொத்தம் சொத்து மதிப்பு 33 கோடிக்கு அதிகமாக இருப்பதாக அவர் அந்த மனுவில் தெரிவித்துள்ளார். அசையா சொத்துக்கள் 12 கோடியே 92 லட்சம் என்றும் கூறியுள்ளார். அசையும் சொத்துக்கள் 7 கோடியே 72 லட்சம் என்பதையும் அவர் தெரிவித்துள்ளார். ரொக்கப்பணமாக வெறும் 50,000 ரூபாய் மட்டுமே இருப்பதாகவும், விவசாய நிலம் திருவள்ளூர் மாவட்டம் உளுந்துறை கிராமத்தில் 10 ஏக்கர் வேளாண்மை நிலம் இருப்பதாகவும், தங்கம் மற்றும் வெள்ளி சுமார் 5 கிலோ இருப்பதாகவும் அவர் கணக்கில் தெரிவித்துள்ளார். ஆனால் இதற்கு முன்னால் ரெட் ஜெயின்ஸ் நிறுவனத்தின் சிஓவாக இருந்த நிலையில் அந்த சொத்து மதிப்புகள் அனைத்தும் அவரது மகனின் பெயரில் எழுதியிருந்தார் 2021 சட்டசபை தேர்தலின் பொழுது. ஆனால் 2026 சட்டசபை தேர்தலில் உதயநிதி மற்றும் அவரது மனைவி மற்றும் பெயரை மட்டும்தான் இதில் குறிப்பிட்டுள்ளார். அவரது மகன் இன்பநிதியின் பெயரை இதில் சேர்க்கவில்லை. ஆனால் முறைப்படி அவரது மகன் பெயரையும் சேர்த்து சொத்து பட்டியலை வெளியிட வேண்டும். ஆனால் வேட்புமனுவின் பொழுது அவரது மகனின் பெயரையோ சொத்து பட்டியலையோ ரெட் ஜெயின்ஸ் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த சொத்து பற்றியோ அவர் கணக்கில் தெரிவிக்காதது தற்பொழுது மிகப்பெரிய முறைகேடாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் எந்த ஒரு படம் வெளியாக வேண்டும் என்றாலும் அதற்கு ரெட் ஜெயின்ஸ் தான் மிக முக்கியமான மூலதனமாகவே இருக்கிறது. அவர்களது நிறுவனத்தின் அனுமதி இல்லாமலோ அவர்களது விருப்பம் இல்லாமலோ தமிழ்நாட்டில் படங்கள் வெளியானால் அது நிச்சயம் ஓடுவதற்கு கடினம், அல்லது ஓடாமலையும் அவர்களால் மாற்ற முடியும். தற்பொழுது வேட்புமனுவில் சொத்து பட்டியல்களில் முறைகேடு இருப்பதால் தேர்தல் ஆணையம் சேப்பாக்கம் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த உதயநிதி அவர்களது வேட்புமனு தற்பொழுது ரத்து செய்யப்படுமா என்ற ஒரு அதிர்ச்சியில் திமுகவின் ஒட்டுமொத்த தொண்டர்களும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். ஒன்றை மட்டும் நாம் பார்க்க வேண்டும். கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி இவர்களது சொத்து மதிப்புகளை எடுத்தாலே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு கடனையும் அடைத்துவிடலாம். ஆனால் இவர்கள் தேர்தலில் போட்டியிடும் பொழுது அவர்களது கையில் வெறும் 10,000 50,000 இருப்பதாக கணக்குகளை காட்டுகிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு தமிழக மக்கள், ஒரு மகன் உண்மையாக அரசியல் மீது பற்றுள்ளவனாக இருந்தால் நேர்மையாக களத்தில் இறங்கி இதை பற்றி கேள்விகளை கேட்பான். தற்பொழுது வேட்புமனு ரத்து செய்வது சரியா தவறு என்பது